கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போதுங்க. இது வரைக்கும் 12ல் இருந்த குரு பகவான் இப்போது ஜென்மத்துக்கு வருகிறார். இந்த ஜென்ம குரு, வாலி, கீலி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்பாதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விதியில் இருந்தால் அந்த விதி அதிகமான விதிவிலக்குகளோடு இருக்கக்கூடியது தான் ஜோதிடம். உங்கள் ராசியிலே உச்சமாகிறார் அவர். அதி உச்சம், உச்சம் என்கின்ற அதி உச்சமான உன்னதமான நிலைமையை அடையக்கூடிய அவர் உங்களுடைய பாக்கிய அதிபதி. தன்னுடைய பாக்கிய வெட்டியை பார்க்கிறார். இது வரைக்கும் என்னென்னலாம் கிடைக்காமல் இருந்ததோ, மதிப்பு மரியாதைலாம் கெட்டு போயிருந்ததோ, இப்போ வாழ்க்கையில் ப்ராமிஸ் பண்ணி அதை செய்ய முடியாமல் இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் நல்ல விதமாக அப்படியே எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சகலமும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு இனிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். 5, 7, 9 பார்ப்பார். ராசியிலேயே உச்சமாவார். ராசியில் பாக்கியாதிபதி சுபராகி உச்சமடையும் போது என்ன நடக்கும்? ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசு தெம்பாக இருக்கும், எதுலேயும் தெளிவாக முடிவெடுக்க முடியும். போன கௌரவம், மதிப்பு, மரியாதைலாம் திரும்ப வரும். ஆனால் துன்பப்பட்டவர்கள், பெண்ணால் துன்பப்பட்டவர்கள், வேலையால் துன்பப்பட்டவர்கள், ஆரோக்கிய இழப்புகளை கொண்டவர்கள், அப்படி வந்துருச்சுங்க, இப்படி வந்துருச்சுங்க, அங்கே போக முடியலங்க, இங்கே போக முடியலங்க, டாக்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கடனால் வெளியில் தலைகாட்ட முடியலங்க, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியிலையும் வர முடியலங்க, இந்த மாதிரியாக ஒரு திரிசங்க நிலைமையை போல இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு இதுவரை என்ன விஷயத்தில் பாதிப்புகள் இருந்ததோ அந்த பாதிப்புகள் அப்படியே விலகக்கூடிய. என்னங்க கடன் விலகணும்னு என்ன? காசு வரணுங்க. காசு வரும். காசு வருவதற்கான வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க அனுமதிகள் கிடைக்கும். இதுவரைக்குமே உதவாதவர்கள் உதவக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுடைய மனம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். இதை விட முக்கியமாக அடுத்தவர்களுடைய தயவையே எப்போவுமே அண்ணன், அக்கா, அம்மா, அப்பான்னு அவங்க தயவில் வாழ்ந்தவங்கெல்லாம் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை குறிபார்க்க போகின்ற தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பிள்ளைகளை பற்றின கவலைகள் தீரும். பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தூரத்தே இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை, கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவை பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் அப்படியே நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, கடனிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புதிதாக தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், திவ்ய தேசங்கள் மற்றும் புனித தரிசனங்கள், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரும்பகுதி அப்படியே அடுக்கிக்கிட்டே போவேன். ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு தூரத்தில் கரை தெரியுது பாரு, நீச்சல் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அடித்தோம்னா கரைக்கு போயிடலான்ற மாதிரி நடுக்கடலில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தீர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி.